இப்போ நிறைய பேர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது வந்து அதிகமாகிடுச்சு. அது வந்து அழகு மட்டும் கிடையாது, நோயும் தான். லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால என்னாகும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லிப்ஸ்டிக்னு யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கிற லிப்ஸ்டிக் வந்து நம்ம லிப்பில் வந்து அப்ளை பண்ணனா நம்ம வாய் வழியாக வந்து ஈஸியாக வந்து ஸ்டொமக்குள்ளே போய் ஸ்டொமக் ரிலேட்டடாக ப்ராப்ளம் வரும். லிப்ஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கில் வந்து யூஸ் பண்ணுற லெட், அதாவது ஈயம், பிரெக்னன்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். இந்த லெட்னால பிரெக்னென்ட் உமனுக்கும் சரி கருவுக்கும் சரி ரொம்ப ஹார்ம்ஃபுல். நம்ம யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் வந்து வாய் வழியாக வயிற்றுக்குள்ளே போய் பிளட்ல இருக்கிற லெட் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். லிப்ஸ்டிக்ல இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து கேன்சர் ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. லிப்ஸ்டிக்ல பெட்ரோ கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுனால ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து அட்வர்ஸ் எஃபெக்டாக வந்து இருக்கும். நான் இப்படி சொன்னனால நிறைய பேருக்கு வந்து புரியாமல் இருக்கலாம். கிளியராக எகெயின் சொல்கிறேன். இந்த லிப்ஸ்டிக்ல ஆட் பண்ணுற பெட்ரோ கெமிக்கல்ஸ்னால லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறவங்களோட இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி இனப்பெருக்கத்தோட அமைப்பு, உடல் வளர்ச்சி ரிலேட்டடாக நிறைய விளைவுகளை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லிப்ஸ்டிக்கை வந்து டைரெக்டாக உங்கள் லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணாமல் அதுக்கு முன்னாடி கோகனட் ஆயிலை வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வந்து உங்கள் லிப்பில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்படி நம்ம கோகனட் ஆயில் வந்து நம்மளோட லிப்பில் வந்து அப்ளை பண்ணுறதுனால நம்மளோட லிப் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காலத்தில் லிப்ஸ்டிக் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு வியாதி எல்லாமே எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம தான் வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். லிப்ஸ்டிக் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க இதெல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம தான் வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும். அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ கிரேட் டே.